إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் 18வது இரவிலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் அவசியத்தையும் அதனால் நமக்கு கிடைக்கின்ற இந்த உலக நன்மைகளையும் மறுமை நன்மைகளையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகின்றோம். சஹாபாக்களுடைய அந்த கட்டுப்பாடு பதில் போர்க்களத்திலே எப்படிப்பட்ட வெற்றியை தேடி தந்தது என்கின்ற விவரங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். பொதுவாக நாம் எல்லாம் இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவோம் என்று உறுதி கூறி அந்த கொள்கையிலே இருந்தாலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, ஏதாவது சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் பொழுது, உணர்ச்சி வசப்படுகின்ற சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது, அந்த இறைவனுடைய கட்டளைகளை, இறை தூதர்களுடைய கட்டளைகளை நம்மில் பெரும்பாலும் மறந்துவிட்டு அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்து விடுகின்ற மக்களை பார்க்கின்றோம். மகிழ்ச்சி ஏற்படுகின்ற தன்னை ஒரு வீட்டில் திருமணம் நடைபெறுகிறது என்றால் அந்த திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் திருமணத்திலே நம்முடைய வீடுகளிலே அந்த கட்டளைகள் மீறப்படுகிறது. கேட்டாலும் பல காரணங்களை சொல்லுவார்கள். என் குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துக்கல, என்னுடைய சொந்தக்காரர்கள் வர மறுக்கிறார்கள், என்னுடைய உமாவுடைய பேச்சை மீற முடியல, அப்பாவுடைய பேச்சை மீற முடியல என்றெல்லாம் பல காரணங்களை சொல்லி மீறி விடுகின்றோம். ஒரு மையத்து விழுகிறது. நம்முடைய வீடுகளிலே ஏதாவது இறப்பு சம்பவம் நிகழ்ந்துவிட்டால் அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற நேரங்களிலே பல வீடுகள் பார்க்கிறோம். பெண்கள் ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது தௌஹீத் ஆட்களுடைய வீடுகளில் கூட சமயத்தில் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் போய் சொல்லி பாருங்க, பெண்கள்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் இதுக்கு தடுத்திருக்கிறாங்க, இது இஸ்லாத்திற்கு மாற்றமானது, நீங்க சொல்லி அதை தடுத்துடுங்க, அதை எடுத்து சொல்லுங்க என்று சொன்னால் அவங்கள்ட்ட வர்ற பதில் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மையத்து வீட்டுல போய் இதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? ஒப்பாரி மையத்து வீட்டுல தான் வைப்பாங்க, கல்யாணக்கார வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பீங்க சொல்ல முடியுமா? மையத்து வீடுகளில் தான் ஒப்பாரி வைக்கப்படும், அங்கேதான் ஒப்பாரி வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்தில் தானே அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை நிறைவேற்றி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற நேரத்தில் இதெல்லாம் போய் மையத்து வீட்டுல சொல்ல முடியுமா என்று எதிர்கேள்வி கேட்பவர்கள் உண்டு. அதுபோல் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது, ஒரு சோதனையான காலகட்டம் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் எல்லாம் அந்த இறை தூதருடைய கட்டளைகளை, இறைவனுடைய கட்டளைகளை புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய அந்த சூழ்நிலையை சரி செய்வதற்காக மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நெருக்கடி சூழ்நிலைகள் வரும் பொழுது மனிதர்கள் இப்படித்தான் மாறிவிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே அந்த தூதரிடத்திலே பாடம் பயின்ற சத்திய சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டாலும், இவ்வளவு பெரிய நெருக்கடியான காலகட்டத்திலும் சோதனையான காலகட்டத்திலும் இறை தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இறை தூதருடைய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
மரணத்திற்கு பிறகு அவர்கள் அமைத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம், அவர்கள் காலத்திலேயே இஸ்லாமிய அரசாங்கத்தை மிகப்பெரிய ஒரு வல்லரசாக, உலகமே அஞ்சி நடுங்குகின்ற ஒரு வல்லரசு ஆட்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தி வைத்துவிட்டு போனார்கள். அந்த ஆட்சியை சீர்குலைகின்ற அளவுக்கு ஒரு நெருக்கடி ஒரு கட்டத்திலே ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யவில்லை, இறைவனுடைய மார்க்க கட்டளைகளை மீறவில்லை. ஒரு வரலாற்று சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலம் என்றால் அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவங்க என்ன செய்யறாங்க, சிரியாவை நோக்கி ஒரு படைப்பிரிவை அனுப்புகிறார்கள். காரணம், சிரியாவில் உள்ள அந்த ஆட்சியாளர்கள் அங்கே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள், அவங்களை துன்புறுத்துகிறார்கள் என்ற செய்தி மதீனாவுடைய ஆட்சியாளராக ரசூலுல்லாஹ் இருந்ததுனால அவங்களுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. ஒரு ஆட்சியாளர் என்ற முறையிலே தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருப்பதனால அவங்க என்ன செய்யறாங்க, சஹாபா பெருமக்களில் போர் பயிற்சி பெற்ற 700 சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து ஒரு படைப்பிரிவை உருவாக்கி அந்த படைப்பிரிவுக்கு உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே அந்த படையை சிரியாவை நோக்கி அனுப்புகிறார்கள். இந்த சூழ்நிலையில அந்த படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்ற அந்த உசாமா ரலியல்லாஹு அவர்களுடைய வயது அப்பொழுது என்னவென்றால் 18 அல்லது 19, 18 வயசு இருக்கும் அல்ல 19 வயசு இருக்கும், அறிவிப்புகள்ல வருகிறது. அந்த இளம் பருவத்தை உடைய அந்த நபி தோழரை பெரும் பெரும் சஹாபாக்கள் அவருக்கு பின்னால் அணிவகுத்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால ஆரம்பத்தில் யோசனை பண்ணாங்க, என்ன ஒரு சிறுவரை போய் தளபதியா நியமிச்சுக்கிறாங்களே என்று விமர்சித்தாலும் இறை தூதருடைய கட்டளை என்று வந்த பிறகு அந்த கட்டளைக்கு உட்பட்டு பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த படையிலே அந்த இளைஞரை தலைவராக ஏற்று அந்த படை பிரிவிலே சிரியாவை நோக்கி அந்த படை செல்லுகிறது. அந்த படை சென்று கொண்டிருக்கிறது. 1 மாத கால தூரம் பயணித்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையும் பொழுது இங்கே மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி உசாமாவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் இங்கே மரணிக்கிறாங்க. அந்த செய்தி உசாமாவுக்கு கிடைக்கிறது. உசாமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, எந்த இடத்திலே அந்த தகவல் அவர்களுக்கு கிடைத்ததோ அந்த இடத்திலேயே அந்த படையோடு அமர்ந்து விடுகிறார்கள். எதற்காக? அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், இனி மதீனாவுக்கு இஸ்லாமிய ஆட்சியாளராக அடுத்த ஆட்சியாளர் வந்து அவர் எனக்கு என்ன உத்தரவு போடுகிறாரோ அதன்படி நான் செயல்படுவேன். அது வரைக்கும் நான் சிரியாவுக்கும் போக மாட்டேன், மதீனாவுக்கும் திரும்ப மாட்டேன். அடுத்த ஆட்சியாளர் வந்து எனக்கு கட்டளை இடுகின்ற வரை நான் இங்கேயே இருப்பேன் என்று அங்கே கூடாரம் அடித்து அந்த இடத்திலேயே தங்கி விடுகிறார். அந்த படை அங்கே இருக்கிறது. இப்பொழுது மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய மரணத்தை காரணம் காட்டி பெரும் பெரும் குழப்பங்கள் மதீனாவிலே நிகழ்கிறது. என்ன மாதிரி குழப்பங்கள் என்றால், நபிகள் நாயகம் அவர்களுடைய மரணத்தை காரணம் காட்டி அன்றைய தினத்திலே புதிதாக இஸ்லாத்தில் இணைந்த பலர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி சென்றார்கள். எதுக்கு? இறை தூதருக்கு எப்படி இறப்பு வரும்? நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் என்று சொன்னாங்க. இறை தூதர் மரணித்து விட்டாரே, மரணித்தவர் எப்படி இறை தூதராக இருக்க முடியும் என்று அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சலனம் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு சென்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி ஒரு குழப்பம் அன்றைக்கு நிகழ்ந்தது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வரைக்கும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்திலே ஈமான் இல்லாமல்
நயவஞ்சக தன்மையோடு சுற்றி கொண்டிருந்த பலர் இதுதான் சந்தர்ப்பம், இறை தூதர் இறந்து விட்டார், இனி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு தலைமை இல்லை, முஸ்லிம்கள் சிதறி விடுவார்கள், நாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு, இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று அங்கங்கே சதி ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை அழிப்பதற்கு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை சிதைப்பதற்கு நயவஞ்சகர்கள் எல்லாம் கூடி அங்கங்கே சதி ஆலோசனை செய்கிறாங்க. தலைமை முடிந்து விட்டது, இனி இஸ்லாமியர்களை வழிநடத்த ஆள் கிடையாது, இறை தூதர் இறந்து விட்டால் இப்போ நமக்கு சரியான சந்தர்ப்பம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நாம் கைப்பற்றி விடலாம் என்று அங்கங்கே சதி ஆலோசனை செய்து குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நயவஞ்சகர்கள். இப்படி ஒரு குழப்பம் மதீனா தலைநகர். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த வரைக்கும் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் இறந்த பிறகு அவங்களில் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னமே ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமையாகிய அடிப்படை இஸ்லாத்துல என்னங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அதுல ஒண்ணு ஜக்காத்து கொடுக்கிறது. இந்த ஜக்காத் என்கின்ற இந்த கடமையை நாங்கள் இன்னமே செய்ய மாட்டோம். ஏன்? ஜக்காத்துனா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது, நபிகள் நாயகம் அவர்களுக்கு மன்னிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை வேற ஆதாரம் சொல்றது. தவறான கொள்கை, தவறான ஒரு வழிகேடான ஒரு காரியத்துக்கு இப்ப கூட தர்கா வழிபாடுங்கிற ஒரு சிற்கான காரியத்துக்கு பயான் பண்றவங்க என்ன செய்வாங்க, அதை ஆதரிக்கிறவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை உருவாப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சில செய்திகளை வேற அர்த்தத்தில் சொல்ல செய்திகளை கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் பார்க்கிறோம்ல. இது மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை காரணம் காட்டி ஜக்காத்து கொடுத்த மறுத்த அந்த கூட்டம் என்ன செய்யறாங்க, ஒரு வசனத்தை கொண்டு வந்து வச்சு, என்ன வசனது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், முஹம்மதே அவர்களிடம் இருந்து நீ ஜக்காத்தை எடுப்பீராக, அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்வீராக என்று ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட இருந்து ஜக்காத்தை வாங்குங்க, வாங்கிக்கிட்டு இந்த ஜக்காத்து கொடுத்தாங்களே அவங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க என்று குர்ஆன்ல சொல்ற இந்த வசனத்தை வச்சு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது இந்த குர்ஆன் வசன ஆதாரம். என்ன ஆதாரமா? அல்லாஹ் என்ன சொல்றான், ஜக்காத்தை எடுங்க, நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் தான் ஜக்காத்தை வாங்கணும், அவங்க தான் துஆ செய்யணும். அப்ப ரசூலுல்லாஹ் இப்ப மூத்தா போயிட்டாங்களே, ஜக்காத்தை வாங்கிட்டு துஆ செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் இல்லையே, அப்ப ரசூலுல்லாஹ்வோட ஜக்காத்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது என்று ஒரு தவறான அர்த்தத்தை கொடுத்து ஜக்காத்து கொடுக்க மறுத்த கூட்டம் அங்கே ஒரு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்தது. இது மூணாவது குழப்பம். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இவ்வளவு குழப்பம் நடக்கிறது. நான்காவதாக ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு அங்கங்கே சிலர் தன்னை அடுத்த இறை தூதராக அறிவித்துக் கொண்டு குழப்பம் வச்சுக்கிறான். பொய் நபிகள் பலர் உருவாகிறார்கள். நான் தான் இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கல்ல, நீ நான் தான் இறை தூதர் என்று சொல்லிக்கொண்டு அங்கே மதீனாவை சுற்றி பல பகுதிகளிலே குழப்பம் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பங்களினால் மதீனா தலைநகரமே திணறுகிறது, தள்ளாடுகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. இந்த கட்டத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் தான் ஆட்சியாளராக பொறுப்பேற்கிறார்கள். எப்படிப்பட்ட குழப்பம்? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை காரணம் காட்டி ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு போறாங்க, அங்கங்கே நயவஞ்சகர்களுடைய கிளர்ச்சி சதி ஆலோசனை, ஒரு பக்கம் பொய் நபின்னு சொல்லிட்டு குழப்பத்தை வெளிக்கிற கூட்டம். இவ்வளவு பிரச்சனையில மதீனா தலைநகரம் தள்ளாடுகிறது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் திணறுகிறது. நாளைக்கு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய நிலை என்னாகுமோ ஏதாகுமோ சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த இஸ்லாமிய ஆட்சியாளராக பொறுப்பேற்கிறார்கள். பொறுப்பேற்றுவிட்டு இப்படிப்பட்ட குழப்பங்கள் நிலவுகிறதே, இதை சரி செய்யணுமே, என்ன செய்யறது என்று முக்கியமான
நபித்தோழர்களோடு அமர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அவர்களே, இப்பொழுது மதீனா கடுமையான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறது. சூழ்நிலை சரியில்லை. அங்கங்கே கிளர்ச்சியாளர்கள், குழப்பவாதிகள் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதீனா தலைநகரம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் மதீனாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவுக்கு ஒரு படைப்பிரிவை அனுப்பினார்களே, அங்கே உசாமா அவர்கள் அந்த படையோடு ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறார்களே, அவர்களுக்கு உத்தரவு கொடுங்கள். உடனே அவர்களை மதீனாவுக்கு திருப்பி அழையுங்கள். இப்பொழுது சிரியாவுக்கு படையை எடுத்து போவது என்பது நமக்கு அவசியமற்றது. ஏன்? மதீனா தலைநகரமே தள்ளாடி கொண்டிருக்கிறது. மதீனாவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம். நீங்கள் உடனே படையை புறப்பட்டு வர சொல்லுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இது நியாயமான ஆலோசனையா இல்லையா? உங்கள் மனதுக்கு என்னுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறது? நியாயம்தானே? தலைநகரத்தை தானே முதலில் காப்பாற்ற வேண்டும். தலைநகரத்தை எதிரிகள் கைப்பற்றி விட்டால் இந்த சாம்ராஜ்யமே அழிந்து விடுமே, இஸ்லாமிய அந்த அமைப்பை குலைந்து விடுமே. அப்ப இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தலைநகரத்தை காப்பாற்ற வேண்டியது மிக அவசியமானது. அப்பொழுது இவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனை சரிதான் என்று நமக்கும் அப்படித்தானே தோன்றுகிறது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழர்களுக்கு சொன்ன பதிலை பாருங்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களே, நீங்கள் எல்லாம் இப்படி எனக்கு ஆலோசனை சொல்லுகிறீர்கள். ஆனால் நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை, அவர்களுடைய வழிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு தானே தவிர அதனை மாற்றுவதற்கோ அதனை மீறுவதற்கோ நான் வரவில்லை. நான் எதற்கு ஆட்சியாளராக வந்திருக்கிறேன்? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மாற்றுவதற்கு வந்திருக்கிறேனா? அதற்கு மாறி செய்வதற்கு வந்திருக்கிறேனா? அதை செயல்படுத்துவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மதீனா நகரமே அழிந்து மண்ணோடு மண்ணாக போனாலும் சரிதான். நபிமார்களின் மனைவிமார்களை, மூமின்களுடைய தாய்மார்களை மதீனத்து நாய்கள் கடித்து குதறுவதை நீங்கள் பார்த்தாலும் சரிதான். நான் இந்த மதீனாவில் கொல்லப்பட்டு என்னுடைய தலையை பறவைகள் கொத்தி செல்வதை நீங்கள் பார்த்தாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறாக நான் ஒரு காரியத்தை செய்யவே மாட்டேன். சிரியாவுக்கு படை அனுப்பியது யார்? அங்கே போக சொன்னது யார்? அந்த கட்டளையை போட்டது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக அந்த படையை திரும்ப மதீனாவுக்கு அழைக்க சொல்லுகிறீர்களா? என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை தான் நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதியாக தெளிவாக மக்களிடத்திலே பிரகடனம் செய்கிறார்கள். செஞ்சதோடு மட்டுமில்லைங்க, அன்றைக்கு இரவே புறப்பட்டு செல்கிறார்கள். மதீனா அங்கே சிரியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த படைப்பிரிவு உசாமா பின் ஜெயித் பின் உசாமா அவர்களுடைய தலைமையில இருந்த அந்த படையை நோக்கி செல்கிறார்கள். உசாமாவை சந்திக்கிறார்கள். அவர்களை சந்தித்து அவர்களை ஒரு ஒட்டகத்தில் அமர வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உசாமாவே, சிரியாவை நோக்கி போ. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காரியத்திற்காக உன்னை அனுப்பினார்களோ அந்த காரியத்தை சென்று நிறைவேற்றி என்று அவர்களை சிரியாவை நோக்கி அனுப்பிவிட்டு இங்கே மதீனாவுக்கு திரும்பினார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில யாராவது இப்படி ஒரு முடிவு எடுப்போமா? எடுத்தால் அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் பெயர் அறிவு கெட்டவன், எந்த நேரத்தில் என்ன மாதிரி வேலை செய்யலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவார்கள், அப்படித்தானே விமர்சிக்கிறார்கள். நெருக்கடியான காலகட்டம் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு ஒரு காரியத்தை செய்தால் அவனுக்கு பெயர் இந்த சமுதாயத்திலே அறிவற்றவன், புத்தி இல்லாதவன் என்ற விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகின்றோம். அந்த விமர்சனத்தை பற்றி எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி,
இறை தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று அப்படி உறுதியாக நின்றார்களே, அந்த உறுதிக்கு, அந்த ஈமானுடைய அந்த ஒரு தன்மைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வெற்றியை, எப்படிப்பட்ட உதவியை அவங்களுக்கு வழங்கினார் என்று பாருங்கள். உசாமாவுடைய படை சென்றது, சிரியாவுடன் போரிட்டது. அப்படிப்பட்ட பேரரசாக விளங்கிய அந்த சிரியாவுடைய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்டு வெற்றி வீரராக பெரும் கனிமத்து பொருளோடு படைப்பிரிவை திருப்பி கொண்டு வந்து மதீனாவிலே வெற்றி வீரராக உசாமா ரலியல்லாஹு அவர்கள் நுழைகிறார்கள். நுழைந்தவுடனே என்ன மாதிரியான மாற்றம் நிகழ்ந்தது என்றால், அதுவரைக்கும் இந்த சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய அரசை வீழ்த்துவதற்கு சதி ஆலோசனை செய்து கொண்டிருந்த அந்த நயவஞ்சகர்கள் பார்க்கிறார்கள், என்னடா இது, மதீனா குழப்பத்தில் இருக்கிறது, மதீனா பலவீனமாக இருக்கிறது, இந்த நேரத்திலே நாம் நம்முடைய காரியத்தை சாதித்து விடலாம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை சரித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தோமே, இந்த நேரத்தில் கூட இந்த படை சிரியாவின் என்கின்ற அந்த சாம்ராஜ்யத்தையே வென்றுவிட்டதே. அப்படி என்றால் இஸ்லாத்தின் கட்டுக்கோப்பு குறையவில்லை, இந்த சாம்ராஜ்யத்தின் தலைமை சிதறிவிடவில்லை, அது கட்டுக்கோப்பாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு பயத்தை அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினார். அவன் வாழ சுருட்டிக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டான். என்னவெல்லாம் சதி ஆலோசனை செய்தானோ அந்த சதிகளை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு அவன் அப்படியே அந்த காரியத்திலிருந்து விலகி கொண்டான். ஜக்காத்து கொடுக்க மறுத்தார்களே, அன்றைய இரவு அடுத்த நாள் பொழுது குவியல் குவியலாக ஜக்காத்து பொருட்கள் வந்து இஸ்லாத்தின் அரசாங்க கஜானாவிலே குவிந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொய் நபிகள் குரல் உலகிட்டு ஓடினார்கள். இந்த வெற்றி எப்படி கிடைத்த யோசிச்சு பாருங்க. இந்த உதவியை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினார்? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், என்ன மாதிரியான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நான் அல்லாஹ் சொன்னதைத்தான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை தான் நிறைவேற்றுவேன் என்ற அவருடைய அந்த ஈமானிய வலுவுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி. இப்படிப்பட்ட உறுதி நம்மிடத்தில் இருக்குதா? யோசிச்சு பாரு. வரணுமா இல்லையா? என்ன சூழ்நிலை வரட்டும், யார் நம்மளை விமர்சிக்கட்டும், உறவுகள் நம்மளை ஏசட்டும் பேசட்டும், பரவாயில்லை. இந்த உறவுகள், நட்புகள், இந்த குடும்ப அமைப்புகள், இந்த செல்வம், செல்வாக்கு எல்லாமே இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய நிரந்தரம் இல்லாத இந்த பிரச்சனைகளுக்காக, இந்த உறவுகளுக்காக, இந்த நட்புகளுக்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை மீறலாமா? அப்படி என்றால் இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? இறைவன் சொல்லுகின்ற அந்த அருள் நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது யோசிச்சு பார்க்கணும். இதுதான் இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. என்ன சூழ்நிலை வருகிறது, எல்லாமே கடந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் நமக்கு வர சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமாக அப்படியே இருந்து விடக்கூடியதல்ல. நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதன் மூலமாக நமக்கு இங்கே வெற்றி கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கொடுக்கின்ற வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம். அதன் மூலமாக இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ்வோம், மறுமையிலே இறைவன் நமக்கு பரிசாக ஏற்படுத்திய சொர்க்கத்தை அடைவோம் என்ற உறுதியோடு இது சம்பந்தமான இன்னும் சில விவரங்களை நாளைய உரையில பார்ப்போம். ஆகிற தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.